friends, welcome to Steady Shalu vlog. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டே எங்கள் மம்மிக்கு லீவு. இன்னைக்கு அவங்க குக்கிங் பண்ணின்னு இருக்காங்க. என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் மம்மி ரொம்ப பிஸி, சமையலில் இறங்கிட்டாங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பருப்பு வேகுது. வெண்டைக்காய் சாம்பார் பண்ண போகிறாங்க. வெண்டைக்காய் சாம்பார், அப்புறம் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பாருங்க, இது மசாலா என்னன்னுட்டு நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இதில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கிறாங்க நான் சொல்கிறேன், சரிங்களா? அம்மா கொஞ்சம் ஆய் சொல்லுமா. ஆய் சொல்லிடு. ஆய் சும்மா இருக்கா. ஓகே, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. அது ரெடிது. எண்ணெய் கருவேப்பிலை போட்டு இந்த க்ரீன் மசாலா போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் பட்டை, லவங்கம், இவ்வளோ தான் அதில் போட்டிருக்குறது. அதை போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். இப்படி அரைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டாங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகணும். ஒரு பக்கம் சாம்பாருக்கு வெண்டைக்காய் ரெடி பண்ணின்னு இருக்காங்க. இப்போ தக்காளி கட் பண்ணி போட்டுக்கணும். அதில் தக்காளி ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பொரியுது மசாலா நல்லா. தீதுமா, ஸ்லோ பண்ணுமா. நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறோன்னா வெட்டியாக ஏறி இங்கே உட்காந்துக்கிறோம். எது நீ பண்ற வேலை உருப்படியான ஒரு வேலை. அதை வாயின் வருது, வாயின் வந்துட்டோம். ரெண்டு பேரும் சேர்ந்து அதை கலீஜ் பண்ணி இங்க பாருங்க வெண்டைக்காய் பொரியல் பண்ணாங்க. ட்ரை ஃப்ரை பண்ணியிருக்காங்க. சும்மா போடுறது சாப்பிட்டு உனக்கு கொஞ்சம் மூளை கம்மியா இருக்குது, வளரும். சின்னதா இருக்குது. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் பெருசாகும். சாப்பிடு. நல்லா இல்லையா? டேஸ்ட் எப்படி இருக்குது? காரம் சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுறல. இவ்வளோ மஞ்சாத்தூள், தக்காளி 2 தக்காளி. இப்போ சிக்கன் அதில் ஆட் பண்ணுறாங்க. நல்லா 4 வாட்டி கழுவிக்கிறோமா. இந்த லிவர் கலரே மாறிடுச்சுன்னா பாரு. டார்க்கா இருந்துச்சு, இப்போ லைட் ஆயிடுச்சு. எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆண்டி மாங்காய் கொடுத்தாங்க. காய் மாங்காய் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. காய் மாங்காய் ஸ்வீட்டாகவே இருக்காது. இது அடிக்குது, கொடிப்பு மத்து போட்ட மாதிரி இருக்குது. இத்தகைய என்ன சாப்பிடுவாங்களா? மாம்பழம்லாம் கீழே போட்டு காலெல்லாம் ஒட்டுது. கழுவினாடா? கிளீனா கழுவின்மா, பாத்ரூம்ல எல்லாம் போட்டுறது. செம்ம ஸ்வீட்டா இருக்குது. அங்க எவ்வளோ கிரீனா இருக்குது. தோல் கூட டேஸ்ட் ஆகுது. தோல் கூட எவ்வளோ டேஸ்ட் ஆகுதுமா. எந்த தண்ணியில கழுவினதா? அம்மா குத்தாங்க. நல்லா வச்சிட்டு பட்டோ வயிறு வரும். இது பழுத்துச்சுன்னா எவ்வளோ டேஸ்டா இருக்கும்.
சீரியஸா அவ்வளோ டேஸ்டா இருக்குப்பா. இதுதான் எனக்கு நேரம் ஆயிடுச்சு. முடிஞ்சு போட்டுட்டா இப்போ கிரீம் முடிஞ்சு போச்சுட்டா. மரியாதை வச்சுட்டீங்கன்னா சரி. இப்போ வயிறு நோவுன்னு போய் பத்திய பட்டோம். கொதிக்குது குழம்பு. கொஞ்சம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போடணுமா? நான் சொல்ல மறந்துட்டேன். தனியாத்தூள் போட்டியாம்மா இதுக்கு? இது நான் இவ்வளோ காயாக்குது. இது ஸ்வீட்டா இல்லை? பார்க்கல இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க இது கொஞ்சம் காயாக்குது. இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணி இப்போ எப்படி சாப்பிட்றேன்னு மட்டும் பாருங்க. இண்டக்ஷனா? பாப்பா முடி போடிடா. முடிட்டு போடிடா. என்னடி என்னடி நான் துண்ண போற துண்ணடி. காரம் ಜಾಸ್ತಿ ಪಟ್ಟು ಖಾರ ಜಾಸ್ತಿ நிறைய இல்லையா? நிறைய சாப்பிட மாட்டேன். ஒரு பீஸ் கூட வச்சுக்கிறேன். ஸ்வீட் ஆகுது. சரி நானே சாப்பிடுவேன். ஒன்று பறிக்க எங்களுக்கு எப்படி சாப்பிடலாம்னு எங்களுக்கு தெரியும். மிளகாத்தூள தொட்டு அடிச்சுக்கணும். செம்ம ஸ்வீட்டா இருக்குது. ஸ்வீட்டா இருக்கு மாதிரி கூட. அப்பா அது காய் தான் கொடுத்தாமா. சூடு வச்சுக்கின்னு இப்போ கத்து. சிக்கன் ரெடி ஆகிருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். சாப்பிடும் போது வரேன் இருப்போம். சரிங்களா? சாப்பிடும் போது காமிக்கிறேன். கடாய் எங்கம்மா? அம்மா இங்கே பாரு, இப்போ பாலெல்லாம் ஊற்ற போகுது. பட்டுமா? சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஆக்சுவலாக இது வேறு க்ரீன் சிக்கன்னு. எங்கள் மம்மி இன்னொன்று பண்ணுவாங்க. நான் அதுன்னு நினச்சிக்கினேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இன்னும் டேஸ்ட் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இதுவும் நல்லாயிருக்கும். செஞ்சுருக்காங்க ஒரு வாட்டி. இன்னொன்று வந்து அந்த மசாலாலாம் அதுலேயே சிக்கன்லேயே பெட்டி அப்படியே இது பண்ணுவாங்க. அது சூப்பராக இருக்கும். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அது காமிக்கிறேன் நான். அது ஒரு வாட்டி வீடியோ போடுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடும் போது காமிக்கிறேன். வேற என்ன வேணும்? கிரேவியில் மட்டும் சாப்பிட்றியா? அப்படியே அடாவடியாக சுடுத்தான். தெட்டியெல்லாம் சுட மாட்டேன் நான் சாப்பிட்றதுனால. ஃபஸ்ட்டு சப்பாத்தி கொஞ்சம் சோம்பேறி சப்பாத்தியாக வந்துச்சு. என்னடா பண்ணிருக்கிற மா? சப்பாத்தி சுட்டுட்டேன். இப்போ இந்த லஞ்ச் பிளேட் பாருங்க. அதுக்கு தான் இந்த ஹோட்டலுக்கெல்லாம் போனால் இந்த மாதிரி புத்தி வந்துடும் நம்மளுக்கும். அங்கே இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த ரோட்டி கறி அதெல்லாம் வாங்கும் போது இப்படி தான் தருவாங்க. வெள்ளரிக்காய் வெங்காயம் எல்லாம் வச்சு தருவாங்க. அதை பார்த்து நானும் கற்றுக்கினேன். நான் எப்போ சிக்கன் குழம்பு இல்லை கிரேவி பண்ணாலும்
ஆனியன் இது வெள்ளரிக்காய் வச்சுன்னு சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் என்னோட லஞ்சு. துடைக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. சாப்பிட்டு பட்டர்ஸ்லேயே தொச்சிக்கிச்சு. சிக்கனு, வெங்காயம், அப்புறம் வெள்ளரிக்காய் இருந்தாலும் வச்சு சாப்பிடலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். எங்கள் மம்மி எப்படி சாப்பிட்டு பாருங்க. கொஞ்ச நாச்சும் எனக்கு தந்துச்சா. எருமை மாடு மாதிரி துண்ணுக்குது. குரங்கு எப்படி வாழைப்பழத்தை யாருக்கும் தராது துண்ணுக்கோ அந்த மாதிரி துண்ணுக்குது. எனக்கு ஒரு பீஸ் தானா தரவே மாட்டேன்து. தர சொல்லுங்க நீங்களே. நான் குரங்குனா ம் அப்போ குரங்கோட பொண்ணு யாரு? நீ தான். நான் தான். அப்போ நீயும் குரங்கு தான். அம்மா குரங்குனா பொண்ணு குரங்கு தான். சரி ஒரு பீஸா. சூப்பராக இருக்குது. எனக்கு வெங்காயம் பிடிக்காது. இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஃப்ளாட் ஆயிட்டாங்கோ. எங்கள் மம்மி, எங்கள் பாப்பா, எங்கள் டேடி எல்லாம். நான் வந்து டிவி டைம் இப்போது டிவி பார்க்க போகிறேன். ஸோ இதோ வந்துச்சு. இப்போ இந்த டைம் வந்துச்சு. குரங்கு டைம் தூங்குதா பாருங்க. வாயே சும்மா இருக்கிறது இல்லை, லொட லொட லொடன்னு பேசினே இருக்க வேண்டியது. கோரஸ் கொடுக்குறதே தான் வேலை நான் பேசும் போதெல்லாம். ஸோ இப்போ வந்து டிவி பார்க்க போகிறேன், போர் அடிக்குது. ஸோ இவங்கெல்லாம் தூங்குறாங்கோ. ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, சாப்பிட்டு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.